வணக்கம். ஓய்வூதியர்களுக்கு பணபலன் உடனே வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நலன் அமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வு பெறும் நாள் அன்றே பணபலன் வழங்கிட வேண்டும், 25 மாதமாக வழங்காமல் உள்ள ஓய்வூதியர்களுக்கு பண பலன் உடனே வழங்க வேண்டும், ஓய்வூதியர்களின் வாரிசுகளுக்கு ஏற்ற வேலை வழங்க வேண்டும், குடும்ப ஓய்வூதியர்களுக்கு மருத்துவப்படி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் SP ரவிச்சந்திரன். ஓய்வூதியருக்கு பணப்பலன் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே சென்ற மாதம் திருச்சியில் நடத்தினோம் தலைமையகத்தில். இந்த மாதம் காலையில் முசிறியிலையும் மாலையில் ஜெயங்கொண்டத்திலையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதேபோல் தமிழ்நாடு முழுக்க நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் ஓய்வு பெற்ற ஊழியருக்கு 25 மாதம் பணப்பலனை எந்த பணப்பலனும் கொடுக்காமல் கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடியை ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணத்தை சூறையாடி கொண்டு திருடப்பட்டு அந்த அதிகாரிகள் நடவடிக்கைகளுக்கு பதிலாக இந்த ஓய்வூதியருடைய பணத்தை கொடுக்காமல் வஞ்சிப்பது எந்த வகையில் நியாயம் என்று கேட்கின்றோம். அதேபோல் ஒவ்வொரு மாதமும் ஓய்வு பெறுகின்ற அன்று அவருக்கு கொடுக்க வேண்டிய பணப்பலன் கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் வருகிறது. அதில் தொழிலாளி காசு என்று ஒரு 50,000 மட்டும் கொடுத்து நான் பணப்பலனை கொடுத்து விட்டேன் என்று சொல்லி பத்திரிகை வாயிலாக விளம்பரத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகளை இந்த நேரத்தில் கண்டிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறோம். அதே போல் ஒவ்வொரு நேரத்திலேயும் நாம் 1/1/16 7வது ஊதிய குழுவிலே குறைந்தபட்ச பென்ஷன் திட்டம் 7,850 பதிவு செய்வதற்கு பதிலாக போக்குவரத்து ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச பென்ஷன் 3,050 என்பதை இது கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்.